மாநாட்டுக்கு தயாராயிட்டீங்களா அதிமுக? இல்லைங்க, இப்போ அதாவது ஒரு பொது நோக்கத்தோடு வந்து அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி வரக்கு தகுந்த விஷயம். அதாவது எங்கள் கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு வரைமுறை இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரை நேரடியாக சந்தித்து அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் ஆதரவு கேட்கும்போது அந்த மாநாட்டுக்கு வந்து வருகை தர அழைப்பு எடுக்கும்போது அது குறித்து வந்து பொதுச் செயலாளர் முடிவு. மறைந்த முதலமைச்சரும் மதுவை வந்து படிப்படியா குறை பண்றது அவங்களோட நிலைப்பாடு. என்ன இந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாமே மாநாட்டு. சரி மகே, இப்ப போர்டு வந்து நாங்களா பிடிச்சிருந்தோம். வீடு முன்னாடி கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்டை போட்டு முழு மது விலக்கு கொண்டு வரணும், மதுன்ற அரக்கம் தேவையில்லை, மது டாஸ்மாக மூடணும் நாங்களா சொன்னோம். எங்க கொள்கை என்ன, அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. படிப்படியாக வந்து மது கடைகளை மூடி அந்த அடிப்படையில் 1000 கடை மூடணும். எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு 500 கடை மூடணும். ஒரேடியா வந்து மது கடையை வந்து அப்புறம் மூடிடலாம். ஆனா நீங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொன்னீங்க. நான் சொல்றேன், போராட்டம் பண்ண மாதிரி மது கடைகளை மூடுங்க. அதுதானே இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏன் சொன்னீங்க நீங்க? அதானே மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நான் இப்ப சொன்னேன். நானு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அவர் ஒரு அழைப்பு ஓபனா கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் புதுசா சந்திக்கிட்டோம். எனக்கு பெரிய கட்சி இது, சந்திக்கிட்டோம். அதன் பிறகு புதுசா டிசைட் பண்ணுவாரு. நீங்களே சொல்லிட்டீங்க நெருக்கடின்னு, அப்புறம் நான் என்ன சொல்றது? இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க உண்மையிலேயே பார்த்தா நீரு பூத்த நீர் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது சொல்ல முடியல. இப்ப சிபிஎஸ் சிபிஎம்னா அவங்களுடைய கொள்கைனா மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடுறது. அவங்க போராட்டத்தையே மறந்துட்டாங்க. இப்போ மறந்துட்டாங்கன்னா என்ன, அவங்களுக்கு வந்து நிர்பந்தம் போராடக்கூடாதுன்னு. அவங்க எத்தனை காலம் தான் சும்மா இருப்பாங்க? இப்ப தேர்தல் நெருங்க அவங்களும் வந்து கொடிபிடிக்க ஆரம்பிச்சு. காங்கிரஸ் பொறுத்தவரை அவங்களும் வந்து கொடிபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன, நாங்க எத்தனை காலம் வந்து இவங்களுக்கு வாழ் தூக்குறது, எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்சியில பங்கு கொடுன்னு கேட்கறாங்க. இப்ப திருமாவளவனும் கேட்டிருக்காரு. அதனால ரெண்டு விஷயமா பார்க்கணும். எங்களை பொறுத்தவரை சரி, அதாவது எங்க தலைமையில வந்து கூட்டணி அது எந்தெந்த கட்சிகளை சேர்ப்பது என்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு வந்து டைம் இருக்கு. சொன்ன மாதிரி அதுக்கு மகேஷ் அதுக்குதான் வர, நீங்க கேட்ட கேள்விதான் வர. அதுக்கு டைம் இருக்கு, இன்னும் 15 மாசம் இருக்கு. அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்தில் எங்களுடைய ஆட்சியினுடைய தன்மை பாருங்க. 1977 ஒரு தனி பெரும்பான்மையோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆட்சி அமைச்சாரு. 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாரு. 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாரு. 1991 தனித்தன்மையோட புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி அமைச்சாங்க. 2001 தனித்தன்மையோட புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைச்சாங்க. 2011 புரட்சி தலைவி அம்மா வந்து தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாங்க. 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து தனித்தன்மையோட ஆட்சி அமைச்சாங்க. போதுமா? அதே மாதிரிதான் 2026 தனித்தன்மையோட அறுதி பெரும்பான்மையோட கழகம் வந்து வெற்றி பெற்று ஒரு தனித்தன்மையோட ஆட்சி பெறும். மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக தேர்தல் முன்பா தொடங்கிச்சு இல்லங்க. சரி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.